வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான். அதுவும் புதினா சட்னி. இது நம்ம சட்னி இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது அரைக்கிற விதம்ன்றது இதில் சீக்ரெட்டான ஒரு விதம் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 1.5 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூனில் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு அது கூடயே நல்லா காஞ்ச மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதோட நான் பெரிய பல்லா இல்லாமல் சின்ன பல்லா இருக்கிறதுனால 5 பல் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய பல்லா பூண்டு இருந்துச்சுன்னா 3 பல் போட்டுக்கோங்க. பூண்டு பல் அதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வறுக்கணும். கருக விட்டுறாதீங்க. கடலைப்பருப்பு கரிஞ்சிச்சின்னா சட்னியினுடைய டேஸ்ட்டே மாறி போகும். நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, பிளேட்டில். ஏன்னா கரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சட்னியினுடைய டேஸ்ட்டே மாறி போகும். அதுக்காக தான் சொன்னது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மறுபடியும் நம்ம அதே எண்ணெயிலேயே நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நான் பெரிய சைஸாக இருக்கனால 2 வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அது பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் வதக்கக்கூடாது. கண்ணாடி பதம் வந்தால் போதும். சட்டுன்னு வதங்கிடும் உங்களுக்கு. அது கூட ஒரு 3 க்ரீன் சில்லி, 3 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கோங்க. 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போடுங்க. நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இதுலேயும் நம்ம புளி சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அதனால புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான். நீங்கள் தக்காளி கூடுதலாக போடுறதா இருந்தால் புளியினுடைய அளவை குறைச்சிக்கோங்க. அதுக்கு இது வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக. ரொம்ப உங்களுக்கு மசியணும்னு அவசியம் கிடையாது. உப்பு போட்ட உடனே சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு. கடைசியாக என்ன செய்யணும், நல்ல மெயின் இன்க்ரீடியன்ட் புதினா நல்லா ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். நான் தேவைக்கு தக்கன ஒரு 2 கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு 2 கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன் புதினாவை. புதினா போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதனுடைய வாசனையும் போயிடும் உங்களுக்கு. அந்த வடச்சட்டினுடைய ஹீட்லேயே ஒரு 2 பரட்டினீங்கன்னா போதும், நல்லா சுருங்கிடும். அந்த பச்சை கலர் மாறாமல் வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சட்னி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டுங்க. அவ்வளோதான், வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இது போட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டுலேயே வதக்கினா போதும். சும்மா 2 பரட்டிட்டு அந்த சூட்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது அரைக்கிற விதத்தில் தான் இருக்குது. முதல்ல காஞ்ச மிளகா, நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுருங்க. பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்சியில் ஒரு விப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பருப்பை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை போடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இதில் கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன சைஸ் புளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை முதல்ல அரைச்சிருக்கோங்க லேசாக. விப்பரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு, இந்த பார்த்தீங்களா, ஏன்னா தக்காளியினுடைய தண்ணியிலே நல்லா உங்களுக்கு நல்லா அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பை போடணும். கடலைப்பருப்பை போட்டுட்டு அப்படியே ஒன்றும் பாதியமாக கடிப்படுற அளவுக்கு ரொம்ப அரைச்சிடாமல் குறன்னு அரைச்செடுக்கணும். இதில் தான் நம்ம தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த பதம் குறன்னு இருக்கணும். இதுதான் டேஸ்ட்டுடையதே. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த பருப்பு வாயில் கடிப்படும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா கார சாரமாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். மிக்சியை நம்ம லேசாக அலசி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிதம் போட்டுறணும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க.
வாயில் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பினுடைய மொறுமொறுப்பு தன்மைக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு பொரிய விட்டுட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க போதும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், தாளித்து கொட்டியாச்சு. சட்னி, அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னா உங்களுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு கூட தொட்டுக்கலாம். திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.